சிவபெருமானை மதிக்காமல் சிவநிந்தனையே குறிக்கோளாக அந்த யாகத்திற்கு வந்தோர் அனைவருமே தண்டிக்கப்பட்டனர். தட்சன் தலையை முதலில் வீரபத்திரர் வெட்டி வீழ்த்தினார். மான் வடிவம் கொண்டு ஓடிய யாக புருஷனை வதம் செய்தார். சூரியனின் கண்களை பிடுங்கி பற்களை உதிர்த்தார். அக்னிதேவனின் கரம் கொடுத்தார். சரஸ்வதியின் மூக்கை அறுத்தார். இந்திரனின் தோல் தெரித்தார். வேள்விச்சாலை முழுவதும் அழிந்திட, தேவர்கள் திசையெட்டிலும் ஓடிட திருமால் வீரபத்திரரை எதிர்த்தார். திருமாலின் சக்கரத்தை வீரபத்திரர் அணிந்திருந்த கபாலமாலையில் ஒரு முகம் கவ்விக்கொண்டது. தீயோன் தக்கனோடு இணைந்தோர் அத்துணை பேருமே வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்டனர். எல்லோரும் ஈசனை அடிமணிந்து பிழை பொறுக்குமாறு வேண்டிட டபாருடராய் எம்பெருமான் சிவபெருமான் மனமிறங்கி காட்சியளித்தார். வேள்வி களத்தில் இறந்த அனைவருமே உயிர் பெற்றனர். தட்சனுக்கு ஆட்டுத்தலையே பொருத்தப்பட்டது. ஈசனின் பாதம் பணிந்து மன்னித்தருள கோரினான் தட்சன். தான் செய்த பிழை பொறுத்து அவிர்வாகத்தை ஏற்பதோடு வேள்வி